ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி தள்ளுபடி சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க. டைம் இருக்கிறவங்க பார்க்குறதுக்காண்டி இந்த பெரிய வீடியோ போட்டிருக்கேன். டைம் இல்லாதவங்க பார்க்குறதுக்கு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். டைம் இருக்கவங்க இதை பாருங்கள், சரியா? ரொம்ப அழகான கலெக்ஷனில் போயிட்டுருக்கு. நல்லா சூப்பராக வியூஸும் போயிட்டுருக்கு. போன வீடியோ பார்த்துருந்தீங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ். அந்த வீடியோட கண்டினியூ இது பார்ப்பீங்க. ரொம்ப கம்மி ரேட்டு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் தான் இன்றைக்கி. அதை காட்டிலும் கம்மி. 1 hour ஆஃபர் தான். 1 hour ஆஃபர் தான் போடுறாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 1 hour ஆஃபர்னால் எவ்வளோ நேரம் சொல்லிட்டு. 1 மணி நேரம் முடிஞ்சுன்னா அடுத்த 1 மணி நேரத்தில் கொட்டிடுவாங்க. 1 மணி நேரம் முடிஞ்சுன்னா அடுத்த 1 மணி நேரத்தில் புது ஸ்டாக்காக கொட்டிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பக்கம் கீழே தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டு அடுத்ததை கொட்டுவாங்க. அந்த மாதிரி 1 hour ஒரு தடவை ஆஃபர் போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த பேலன்ஸ் இருக்கலாம் திரும்பி ஒரு நாள் போடுவாங்க போல், எனக்கு தெரியாது. நான் பார்த்தா மட்டும் 1 hour போட்டுட்டாங்க. நிறைய ஆஃபர் போட்டாங்க. ரொம்ப அழகான கலெக்ஷன் தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். யாராருக்கெல்லாம் பிடிச்சி யாரெல்லாம் சாரி வாங்கினீங்க சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டினியூவாக உங்களுக்கு கலெக்ஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்துட்டே இருக்கலாம், ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கு, அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா 160 ரூபா விலை காட்டன் சாரின்னு சொல்கிறாங்க. ஆனால் 159 ரூபா தான் ஆக்சுவலி ரேட் போட்டுக்கிறதில்ல. 159க்கு காட்டன் சாரி. லெனின் காட்டன் போட்டிருக்காங்க, வேறு காட்டன்லாம் போட்டிருக்காங்க. எல்லா காட்டனில் எத்தனை காட்டன் இருக்கோ உங்களுக்கு அத்தனை காட்டன் அங்கே இருக்குது. அவ்வளோ ஒரு அழகுனால அழகுங்க, சூப்பராக இருக்குது. நான் தான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், யாரெல்லாம் சாரியெல்லாம் பார்க்கணும் லைவ் போடுங்க சொல்லிவிட்டு, லைவ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சொல்லி. உங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் என்னென்ன சாரி வாங்கினேன் சொல்லி பார்க்கணும்னா மறக்காமல் லைவ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்தவங்க லைவ்னு சொல்லி கமெண்ட் போட்டாங்க. இப்போ புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்க்குறாங்களா, ஆடி தள்ளுபடி சாரி கலெக்ஷன், மறக்காமல் கமெண்ட்ஸில் லைவ்னு சொல்லி போட்டிங்கன்னா நான் ஒரு நாள் லைவில் எந்தெந்த சாரியெல்லாம் இப்போ ஆடியில் வாங்கினேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுவேன். சந்திரமுகியாக மாறிட்டாங்க போய், ஏன்னா அவ்வளோ கலெக்ஷனுங்க. ஏன்னா நான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பார்த்திங்கன்னா 500 ரூபா அதிகம் சேலம் சொல்வேன். நம்ம எங்கே ஆஃபீஸுக்கு போய்க்கிருக்கோம், கையெழுத்து போட்டு வேலை பார்த்து சம்பளம் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்வேன். போதும், நம்மளுக்கு ஒருத்து போதும், 500 ரூபாய்க்கு மேலே வேணாம் சொல்வேன். இங்கே பார்த்தா அவ்வளோ எனக்கு பிடிச்ச மாதிரி என் பட்ஜெட்டில் வர மாதிரி போட்டிருக்காங்கன்னா வெறும் 159 ரூபா தாங்க. ஒன்லி 159 அண்ட் வித் ப்ளவுஸோடு இருக்குது. காட்டன் சாரியில் பார்த்தேன் லெனின் காட்டன், எத்தனை வகை காட்டன் இருக்குது பேர் எனக்கு என்னென்ன சொல்ல, அத்தனை வகை காட்டன் சாரி இங்கே இருக்குங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் வித் ப்ளவுஸோடு இருக்குது. சார் சூப்பர் கலெக்ஷன்லாம் இருக்குது. நீங்களும் போய் வாங்கிட்டு வாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த தடவை ஒரே மால்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் நானே சொன்ன மாதிரி சந்திரமுகி ஆகிட்டு சொல்லிவிட்டு அவ்வளோ கலெக்ஷனுக்கு வேறு லெவல். நிறைய தடவை போயிட்டு எனக்கு இவ்வளோ வீடியோ ஷூட் பண்ணுவேன். எனக்கு ஏதாச்சும் ஒரு சாரி தான் பிடிச்ச மாதிரி எடுப்பேன். ஏன்னா எனக்கு பட்ஜெட்டில் வரேன், நான் பார்ப்பேன். நான் மட்டும் வீடியோ எடுக்கணும்னு விலை காஸ்ட்டெல்லாம் வாங்க மாட்டேன், அளவாக தான் எடுப்பேன். அந்த போட்டுகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் ஓப்பன் பண்ணிடுறாங்க. இல்லைப்பா பார்த்துட்டு நான் பிடிச்சி சொன்னோம்னா அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருவாங்க. அப்போ தான் பில் போடுறப்ப கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது ஆடி தள்ளுபடி சொல்லி 1 ஹவருக்கு ஒருக்க எந்த 1 ஹவருக்கு ஒருத்தர் சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க. 1 ஹவர் முடியுதில்ல, இப்போ 10 to 11 11 to 12 அந்த மாதிரி 1 ஹவர் முடிஞ்சுன்னா அடுத்த சாரி போட்டுருவாங்க. ஃபஸ்ட் நேற்று பார்த்துருப்பீங்க கிரேப் சாரி போட்டிருந்தேன். இன்றைக்கி காட்டன் சாரியில் போட்டிருக்காங்க. வெறும் 159 ரூபா ப்ளவுஸோடு உள்ள மதிப்புள்ள சாரி பார்த்திங்கன்னா இது ஆடி தள்ளுபடி சேலில் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் நினைப்பாங்க அது டேமேஜு அப்படி சொல்லி, அப்படிலாம் இல்லை. நான் எடுத்து பார்த்து இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. அவங்களே சொல்லிடுறாங்க உங்களுக்கு நீங்கள் கலர் மாத்திரம் வரக்கூடாது, டேமேஜ் இருந்தால் ரிட்டன் கொண்டு வந்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை சொல்லுவாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு கலர் எல்லாமே. நானும் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், எந்த டேமேஜும் இல்லை. நல்லா தான் இருக்குது சாரி கலெக்ஷனும். நீங்களும் ஒர்க் பண்ணுறவங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒர்க்கிங் டெய்லி கலர் சாரி கட்டணும்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தாங்க அதிகமாகிடும் ரேட். 250 rupees வாங்கிறாங்க. ஆனால் சாரி ரேட்டு கம்மி தான். அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குது சொன்னேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. நான் சொன்ன மாதிரி சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லலாம், ரொம்ப ரிக்வெஸ்ட்டுன்னு சொல்லலாம். எப்படின்னா நீங்கள் எடுத்துங்க, அந்த இடைக்கிடைக்கு ஆடு வரதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக நீங்கள் பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அதில் வர ஒரு வருமானம் தான் எங்களுக்கு நாங்கள் வீடியோ எடுத்து போடுறதுனால, சரியா? சூப்பரான கலெக்ஷன் தான் காட்டன் சாரி. நானும் நிறைய காட்டன் சாரி எடுத்தேன். ஆல்ரெடி பார்த்து வச்சுருந்தேன் ஒரு மாடல், அதெல்லாம் ரொம்ப லாஸ்ட்டில் கண்டுபிடிச்சி எடுத்தேன். அந்த சாரியெல்லாம் வீடியோலாம் போட்டிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்குறீங்க பார்த்துட்டு என்ன சாரி, அந்த சாரியும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்தது. இங்கேனா இந்த ஆடி சேலில் இதுக்கு முதல்ல நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன்லாம், அப்போ எடுத்தது தான் அந்த சாரி. அங்கே தான் எடுத்து ப்ளவுஸும் எல்லாமே அதே சாரியில் வந்துச்சு. என் சைஸுக்கு அதில் வர்ற சாரியில் வர ப்ளவுஸ் பற்றிக்கிறோம். எங்கள் டைலர் தச்சிருவார்.
ஆமாம் சாரி ப்ளவுஸ் எல்லாம் இந்த இப்போ வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா பக்கத்தில், அவங்க வந்து அந்த பொண்ணு சத்தம் போட்டுக்கிருந்தாங்க. எதுக்குமா கூவிக்கு இருக்கேன்னு சொல்லி. ஏன்பா கூப்பிட்டா தானேப்பா எல்லோரும் இந்த வருவாங்க, கூட்டம் அங்கே வரும் சொல்லுங்க பார்ப்போம். பாக்கி எல்லா இடத்துலையும் ஆஃபர் போடலை, எல்லா இடத்துலையும் வந்து நார்மல் கலெக்ஷன் போயிட்டுருக்கு. இந்த செக்ஷனில் மட்டும் இந்த பொண்ணுங்க இருக்காங்க, குட்டி குட்டி பொண்ணுங்கள்லாம், இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கத்துவாங்க இந்த மாதிரி சவுண்டாக. இங்கே இந்த ரேட்டுக்கு சாரி போட்டிருக்கோம், ஆஃபர் 1 ஹவர் ஆஃபர் ஆஃபர் சொல்லுவோம். சொன்னப்போ தான் தெரியுது எல்லாத்துக்கும். இப்போ சொன்னப்போ தான் நானே அந்த இடத்துல போய் ஷூட் பண்ணுறேன். நான் போனப்போலாம் ஆரம்பிக்கல அவங்க. அப்போ நான் கேட்டேன், என்னடா ஆஃபர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணுவாங்கக்கா இருங்கன்னாங்க. 11 o'clockலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் நான் போய் எடுத்தேன். இதுக்கு முதல்ல எடுத்தது பின்னாடி எடுத்த வீடியோவில் இருக்கும். நான் சீக்கிரம் ஆஃபர் வீடியோ போட்டுன்னு சொல்லி தான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா குயிக்காக போய் வாங்குறவங்க வாங்குவீங்களா. அதனால் பாருங்கள், எல்லா செக்ஷனும் காலியாக இருக்கும், இங்கே தான் இருக்கும். ஏன்னா இங்கே தானே ஆஃபர் போடுறாங்க. அதனால் நான் சொன்ன மாதிரி நான் கட்டு இந்த சாரீ போன வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் இங்கே தான் வாங்கினது. மேக்ஸிமம் நம்ம வாங்குகிற சாரியெல்லாம் கட்டி காட்டிடுவோம், சரியா. இந்த சாரியெல்லாம் இங்கே வாங்கினது ரொம்ப அழகாக இருந்துச்சு. காட்டன் சாரீ தான். கலெக்ஷனில் வேறு லெவலில் இருக்குது. இன்னொரு க்ரே கலரில் வாங்கிட்டேன், அதையும் கட்டியிருந்தேன். அது இன்னொரு நாளைக்கு நான் கட்டி காட்டுறேன் உங்களுக்கு. தான் கொட்டுறாங்க பார்த்தீங்களா, இந்தா இதுவும் ஆஃபர் தான். காட்டன் சாரீ 1 ஹவருக்கு ஒரு தடவை சொன்னாங்களே, இது ஒரு காட்டன் சாரீ. எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க, தீர மிச்சம் பேலன்ஸ் இருக்கலாம் கீழே தள்ளிடுவாங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பொண்ணு நிற்கிறாங்களே அங்கே தள்ளிடுவாங்க, கீழே தள்ளிட்டு திரும்பி இப்போ வர மட்டும் மேலே வைப்பாங்க. அவங்களுக்கே நான் சொன்னேன்ல, அங்கே சேல் பண்ணுறாங்களா பொண்ணுங்க, அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் சாரிலாம் கிடைக்காது. ஏன்னா கஸ்டமரை கவனிக்கணும்ல, அவங்க வாங்கிட்டு நிற்கக்கூடாதுல்ல. அதனால் வந்து அவங்க வந்து சேல் பண்ணுற வேலையில் தான் இருப்பாங்க. ஒரே ஒரு மெயின் செட்டு தான் அவங்களுக்கு. அதனால தான் வந்து இந்த மாதிரி சவுண்டு பண்ணி வந்து வாங்க சொல்கிறாங்க. அதை போய் என்னத்துக்கு கூவிட்டுருக்கேன்னு சொல்லுது. அவங்க கொஞ்சமாச்சு தெரிஞ்சு பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நம்ம வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணலன்னா கூட சரி, அந்த பொண்ணுங்களாச்சும் இது வயசுக்கு வேலை வந்து பார்த்து சம்பாரித்து வீட்டுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை பாராட்டுங்க நீங்கள். நம்மளாம் இந்த வயசில் வேலைக்காக போயிட்டு இருந்தோம் சொல்லுங்கள். அந்த என் பக்கத்தில் வரமாட்டேன் மாதிரி கொண்ட போட்டு அவங்கள்ட்ட சொல்கிறேன். இந்த பொண்ணுங்களாம் பரவாயில்ல, இவங்க வயசுக்கு வந்து வேலைக்கு வந்து சம்பாதிச்சு சேலை கடையில். அப்போல்லாம் எங்கே இவ்வளோ தூரம் சிட்டிக்குள்ளே வெளியே வர முடியும் சொல்லுங்கள். இப்போ நல்லா நாகரிகமாக போய் கடைக்கு வேலை, பேங்க்கு வேலை, பிளேட் ஓட்டுறது எல்லா அளவுக்கு முன்னேறிட்டாங்க. என் ஹஸ்பண்ட்டை கேமரா கொடுத்து பார்த்துட்டு இருந்தோம், எடுக்கட்டும் சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக சேல் பண்ணுற பொண்ணுங்க நல்லா பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த குட்டீஸ் பொண்ணுங்க, கம்மி ஏஜ் பொண்ணுங்க இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிவா டெக்ஸ்டைல்ஸ்காரங்க, மதுரைக்காரங்க கொஞ்சம் பணம் கொஞ்சம் சம்பளம் போடு, இன்க்ரிமெண்ட் போடுங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக்கர் ஓட்டினா கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்டு கொடுக்குறப்ப கொஞ்சம் கூட்டி கொடுங்கப்பா. நல்லா பண்ணுறாங்க. ரொம்ப இதாக நல்லா தான் பண்ணுறாங்க. அவ்வளோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ வேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கு இவ்வளோ நெகட்டிவாக பேசணுன்னா அந்த பொண்ணுங்க வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நாங்கள் கூப்பிட போய் இப்படி கூவுன்னு சொல்கிறீங்களா, நம்ம போய் தான் நம்ம கூட்ட வரோம். அப்போ தானே இப்போ நீங்களே வந்திருக்கீங்க. ஆமாடா அப்படி சொல்கிறேன்டே, அப்போ தான் வருவாங்க. ஆமாடா எப்படி வருவாங்க சொன்னேன். அப்புறம் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாவம் அந்த பொண்ணு வந்து அதை தப்பாக எடுத்துக்காம, நம்ம ஒருத்தவங்கள இது பண்ணோம்னா நம்ம தான் பூஸ்ட்டாக கொடுத்து பேசணுமே தவிர நம்ம போய் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி சில பேர் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா திருத்திக்கங்க உங்களை. ஓகே, நான் வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்காண்டி வரேன். நான் ஒன்றும் புத்தரும் இல்லை இதுவும் இல்லை. நான் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சின்ன மிஸ்டேக் அப்போயே நம்ம தட்டிட்டோமா அது பெரிய மிஸ்டேக் வராது. நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய எடுத்தேன். பார்த்தீங்களா நீ எவ்வளோ சாரி தேடிட்டு இருக்கேன். இவ்வளோனா வீடியோவில் இவ்வளோ சாரி தேடி இருக்கவே மாட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷனுங்க, அவ்வளோ கலெக்ஷன் வேறு லெவலு. இந்த கலர் நான் டிசைட் பண்ணலை. என் பொண்ணை சொம்மி இந்த கலரில் நீங்கள் கட்டுவீங்களா இருந்துச்சு. நான் வந்து பிங்க்கு பேண்ட்டா, எல்லோ கலரும் அப்புறம் இந்த மாதிரி கலர் தான் கோல்டன் கலராக காட்டுற மாதிரி தான் எடுப்பேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் கட்டினா சொல்லிவிட்டு இன்றைக்கி எல்லா கலரும் எடுத்துகிட்டேன். என் பொண்ணு மம்மி இந்த கலரில் நீங்கள் கட்டுவீங்களா, ஒரு கட்டுவேன் என்னமோ ஆகிட்டு போகுதுட்டான்னு சொல்லிவிட்டு சூப்பராக எல்லா கலரும் எடுத்துட்டேன். இன்றைக்கி எவ்வளோ லைட் கலர் வருதோ டார்க் கலரோ எதையும் விடலை, ஃபுல் கலரையும் வாங்கிட்டேன். நீங்களும் அப்படி தான் எங்கனக்கா தான் பண்ணுவீங்க. பார்த்தா அவங்களுக்கும் டவுட்டாக இருக்கும். நீங்களும் போனீங்கன்னா அந்த மாதிரி தான் எங்கனக்கா சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு விலை கம்மியாக இருக்குது. விலை வந்து ரொம்ப கம்மி. இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். வந்ததில் என்னென்ன சமைக்க கூட இல்லை. என் ஹஸ்பண்ட் 10 o'clock வந்து வேறு 8:20 ஆச்சு. டக்குன்னு எடிட் பண்ணிட்டுருக்கேன். சரி, எங்கள் ப்ரோனி செல்லத்துக்கு முடியல, வாமிட்டாக பண்ணிட்டுருக்கு நேற்றுருந்து. சரின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணோம்ல, அதனால் நான் டக்குன்னு வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் வேகமாகவும். என்னை எவ்வளோ சீக்கிரம் நான் போஸ்ட் பண்ணணும்னா அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போய் வாங்குவீங்க. நீங்களும் வாங்கின மாதிரி இருக்கும். ஆஃபரில் சூப்பரான கலெக்ஷனாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வாங்கிட்டு வந்துடுங்க, போய் வாங்கிட்டு வந்துடுங்க. குட்டீஸ்லேருந்து பெரிய முடியாது நம்ம வந்து சாரி கலெக்ஷனை போட்டிருக்கோம். வாங்கிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, பாய்.